Hi, hello, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 11ஓட பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இது லைவ் கரெக்ஷன். ஸோ எப்படிலாம் எழுதினா மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 20 கொஷின்ஸ் சரிங்களா. இந்த 20 கொஷின்ஸை கரெக்டாக இந்த மாதிரி நம்பர் போடணும். கொஷின் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் எழுதணும். இந்த லைன் போட்டுக்கோங்க, நீட்டாக லைன் போட்டு எழுதுங்க. ஓகே, லைன் போட்டு எழுதிட்டு இப்படி எல்லாமே கரெக்டாக டக்குன்னு டிக் பண்ணிவிட்டு ஓகே 20 மார்க்ஸ் போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்னென்னா கொஷின் நம்பர் போட்டிருக்கணும், ஆப்ஷனும் போட்டிருக்கணும். ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா தான் மார்க் உங்களுக்கு சரிங்களா. இப்போ டிக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 20 மார்க்ஸ்னால் 20 மார்க்ஸையும் போட்டுருவாங்க. கரெக்டாக நீங்கள் எழுதியிருக்கணும். ப்ளஸ் ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், 20 மார்க்ஸ் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செக்ஷன் சியா பியா அந்த மாதிரி கரெக்டாக எழுதிக்கணும். இங்கே எழுதணும் கண்டிப்பாக. இப்போ 22 இருக்குன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 22 அதில் ஏபி ரெண்டுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த கோட் வேர்ட் கீ ஆன்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத்லெட்ஸ், ஹூஸ் வெட், ஃபார் ஃபன், ஃபார் ஹை, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ ஆன்சர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மார்க் தருவாங்க. ஓகேங்களா. அங்கேயே அவங்க கொடுத்துருப்பாங்க கீ ஆன்சர், அதை பேஸ் பண்ணி தான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கீ ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் 2 மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ். இப்போ ஹெவன் என்னது, பிளேஸ் ஆஃப் த கிரியேச்சர், இந்த மாதிரி கரெக்டான கீ ஆன்சர் இருக்கணும். எல்லாமே எழுதுறாங்க. கீ ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த மாதிரி கரேஜ் அண்ட் பிரேவரி இஸ் கன்சிடர்ட் அ ஸ்ட்ராங் ஹோல்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டானது எழுதணும். எல்லாமே 2 மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ் கரெக்டாக போட்டுருணும். உங்களுக்கு இதில் ஈஸி தான், 6 கொடுத்து தானே 4 சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து செக்ஷன் 2 அப்படின்னா கண்டிப்பாக அது செக்ஷன் 2ன்னு எழுதியிருக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிராமர் தானே, அதனால் கரெக்டாக எழுதிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அடுத்து இதில் நீங்கள் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் கூட எழுதணும் அவசியம் இல்லை. கரெக்டாக 27 போகிறீங்க, இந்த ஆன்சர் எழுதுங்க, அவ்வளோதான். அடுத்து செக்ஷன் 1 இது 3 மார்க்ஸ், அதனால் பர்ஃபெக்டாக எழுதுங்க. ரெஃபரன்ஸ் நம்பர், கொஷின் நம்பர், ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன் அழகாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது அப்படி நீட்டாக எழுதிட்டிங்கனாவே போதும், 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். 2மே கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 3 மார்க்ஸ். எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொஞ்சம் பெருசாக எழுதிக்கோங்க, அது கரெக்டாக ஆப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். இதில் அண்டர்லைன் பண்ணலாம் அழகாக, யார் எழுதுனா, போயம் நேம் என்ன, ஓகேங்களா. அந்த மாதிரி போயம் நேமையும் போயட் நேமையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ 3 மார்க்ஸ் சூப்பராக எடுத்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் தான். ஸோ 35 நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே கொஞ்சம் கேப் விட்டு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆன்சர் மட்டும் எதுனா போதும். ப்ரோஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் நீங்கள் எதுனா போதும், 3 மார்க்ஸ். இல்லையே அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பர்ஃபெக்டாக எழுதணும். எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ். அடுத்து செக்ஷன் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு கிராமர் கலந்துருக்கும், வெக்காப்ஸ் கலந்துருக்கும், நோட்டஸ் ரைட்டிங் எல்லாமே இருக்கும். பர்ஃபெக்டாக 3 எழுதிட்டீங்க. இந்த ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ இதுவுமே நோட்டஸ் ரைட்டிங்குமே உங்களுக்கு என்னது 3 மார்க்ஸ் தான். ஸோ 3 மார்க்ஸ் கரெக்டாக அந்த நம்பர் போட்டுருக்கணும், டேட் போட்டிருக்கணும், இங்கே நோட்டஸுங்க அதை எழுதியிருக்கணும், இங்கே கரெக்டாக எழுதியிருக்கணும், இங்கேயும் என்னங்கிறது கரெக்டாக எழுதியிருக்கணும். லாஸ்ட்டில் செக்ரட்டரி லிட்டரரி கிளப் அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கணும். இது வந்து ப்ராசஸ் எழுதுறது. ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 எழுதிக்கோங்க. ஏன்னா ஒன்றுக்கு ½ மார்க்னு வச்சுட்டா கூட 3 மார்க்ஸ் தாராளமாக போட்டுடலாம். இதுலேயுமே எனி 3 தான் எழுத போகிறீங்க. அடுத்து பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸு, வேர்ப் ஃபார்ம் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஏன்னா ஏ எடுத்துருக்கீங்க, அதில் 1 2 3னா அந்த 1 2 3 கரெக்டாக ரோமனாக இருந்தாங்க, ரோமன் ஏபி அந்த ஏபி போட்டுக்கோங்க. இதுக்கு 4 மார்க்ஸ்னால் 4 மார்க்ஸ் தாராளமாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அதுதான் ஏ கொடுத்துருக்குன்னா ஏ, இதில் எத்தனை பாயிண்ட்ஸு, 2 பாயிண்ட்ஸா, 3யா, 4ஆ, அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எழுதிக்கணும். 5னா 5 மார்க்ஸ். சரி, அப்போ இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதில் ரெண்டு வந்துருக்குல்ல, இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். அப்போ டோட்டலாக உங்களுக்கு இது 5 மார்க்ஸ். இது 5 மார்க் கொஷின். ஓகேங்களா. அப்போ இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான். இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் கரெக்டாக கேட்குற கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கனாவே 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல எழுதிட்டேன். அடுத்து எனக்கு நான் பேராகிராஃப் மாதிரி எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கேப்பை நீங்கள் வந்து அடிச்சு விட்டுக்கலாம் அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், இதில் ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன்னா பி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன்னா அது கரெக்டாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த லெசனோட நேம் எழுதுங்க, அதை எழுதினவங்க நேம் எழுதுங்க. அடுத்து இந்த மாதிரி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் விட்டுருணும். அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பேராகிராஃப்னா அடுத்த பேராகிராஃப் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரே பேராகிராஃப் அளவில் எழுதக்கூடாது, பேராகிராஃபை ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுத கற்றுக்கணும். அப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதும் போது நமக்கு மார்க் ஆட்டோமேட்டிக்காக நிறையவே கிடைக்கும். பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதியிருக்கோமா, எழுதிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கோட் எழுதிக்கிட்டிங்கன்னா இதுக்கு தாராளமாக 5 மார்க்ஸ் போட்டுடலாம் சரிங்களா. கரெக்டாக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதி பழகிக்கணும். அடுத்தது அதே மாதிரி இது வந்து போம்து
ஒன்று ப்ரோஸ் ஒன்று போயம் இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் கரெக்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுத பழகிக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் கூட நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணி கூட காமிச்சிக்கலாம். போயமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைனை எழுதலாம், 5 மார்க்ஸ். இம்பார்ட்டண்ட்டாக வந்து அண்டர்லைன் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரி அதே மாதிரி தான் நேம் எழுதிக்கணும், அதை எழுதின ஆத்தர் நேம் எழுதிக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணணும். ஸ்ப்ளிட்டப் பண்ணி பேராகிராஃப் எழுதுங்க. லாஸ்ட்டாக முக்கியமான கோட் இது கரெக்டாக எழுதிட்டிங்கனாவே 5 மார்க்ஸ் தாராளமாக போட்டுடலாம். இதுவும் அதே மாதிரி தான் நம்பர் போடுறீங்க, பாயிண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன். இதுவுமே அந்த மாதிரி தான் நீட்டாக இந்த மாதிரி இந்த கேப்பில் தெரியணும். அப்படி தானே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 6-7 சென்டென்சஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் எழுதிங்கனாவே உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ப்ரெசன்டேஷன் எழுதும் போது மார்க் எங்கேயுமே குறையறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட வரேன். அண்ட் தென் பை. தேங்க்யூ. ஜஸ்ட் கீப் லேர்னிங். பை.